பிக் பாஸ் சீசன் 8. ஸோ விஜய் சேதுபதி சார் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட ஹோஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகநாயகன் கமல்ஹாசன் எப்படி பண்ணார், சிறப்பாக பண்ணார். இப்போது விஜய் சேதுபதி அதை ஈக்குவல் பண்ணுறாரா, அதுக்கு ஏற்ற ஒரு ஹோஸ்ட்டாக இருக்காரா பிக் பாஸில் அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படின்னு சொல்ல தெரில. ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் கமல்ஹாசன் சார் வந்துட்டு பயங்கர மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு விஷயம் சென்சிட்டிவான விஷயம்னா, அவங்களுக்கு ஒருத்தங்க ஏதோ பண்ணுறாங்க, அது கொஞ்சம் சென்சிட்டிவாக ஆகுது அப்படின்னா, அதை எப்படி அவங்கள காப்பாற்றலாம், இதை பெருசாக்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான வழி. அதை கமல் சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பார். அவர் மேபி அவரோட ஏஜுக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு போல். பட் இந்த சீசனில் நான் எப்படி பார்க்குறேன்னா, பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு சைடாகவே போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு வேளை எனக்கு அப்படி தோணுதா, இல்லை மேபி பார்க்குற உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வர லேடிஸ் என்ன பண்ணாலும் ஓகே, ஜென்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணணும். பேசுகிறதும் சரி, யோசிக்கிறதும் சரி, என்ன தான் கேமரா அவ்வளோ இருந்தாலும் அவங்களும் பார்த்து தான் பேசுகிறாங்க. இருந்தாலுமே ரெண்டு சைடுமே தப்பு பண்ணுறாங்க. பட் ஆனால் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கா, கரெக்டாக கேட்குறாரா ஹோஸ்ட்டு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் அது நடக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இது வரைக்குமே. அதுவும் இந்த சண்டே எபிசோடு பார்த்திங்கன்னா, ஐ திங்க் 9th or 10th of November எபிசோடு பார்த்திங்கன்னா, சத்யா வந்துட்டு என்ன சொல்கிறது, இவங்க சௌந்தர்யா வந்து உட்காந்துருப்பாங்க, அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி உட்காராதான்னு சொல்லியிருப்பார். பட் ஸ்டில் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார், இவர் டென்ஷன் ஆகிட்டு வெளியில் போய் தான் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் கத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிற விதம் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பார். கடைசியில் அவரும் சாரியும் கேட்டுட்டார். தட்ஸ் ஆல் ஃபைன். ஏன்னா எனக்கு வெளியிலேருந்து பார்க்கவும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறதுக்கும் அவங்க பண்ணது தப்பு இல்லை. பட் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆக்வர்டாக இருக்கிறது எப்படி பூசி முழுகிறதுன்றது தெரியல. பூசி முழுகாத தான் இவங்களும் சொல்கிறாங்க பிக் பாஸ்லேயும். ஸோ அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ நடந்துடுச்சு, ஓகே. அதை இவ்வளோ தூரம் பெருசாக பூதாகாரமாக என்ன சொல்கிறது, இது இப்போ எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்க வேணாம். ரொம்ப நேரம் அது ப்ரொலாங் ஆகி போய்கிட்டே இருந்தது அந்த டாப்பிக்கு. அது எதுக்காக அப்படி எடுத்துகிட்டு போனார். இதுவே எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் சாராக இருந்தார்னா, லைக் என்ன ஏது விஷயம் கேட்டு ரெண்டு சைடும் கரெக்டாக என்னென்ன யாருக்கு சொல்லணும், சௌந்தர்யாவுக்கு என்ன சொல்லணும், சத்யாவுக்கு என்ன சொல்லணும், ஜாக்லினுக்கு என்ன சொல்லணும், தினேஷ்க்கு என்ன சொல்லணுன்றதை அழகாக சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆஸ் அ ஹோஸ்ட் வந்து வெளியில் எப்படி பார்க்குறாங்க அதை நீங்கள் ஒரு மாதிரி இன்டெரக்டாக தான் கன்வே பண்ண முடியும், டைரெக்டாக கன்வே பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவங்கள எப்படி சொல்கிறது, இவர் பண்ணது, விஜய் சேதுபதி சார் பண்ணதை வந்துட்டு சத்யாவை ஒரு மாதிரி பயங்கரமாக போர்ட்ரேட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இத்தனைக்கும் அவர் பயங்கர டீசெண்டாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லை, சீரீஸ் ஆஃப் இன்சிடெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, போன வாட்டி முத்துக்குமரன் கேட்டிருந்தார் இந்த மாதிரி எவிக்ஷன் ஃப்ரீ வந்துட்டு வேணும். அதை வந்துட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை இவங்க தர்ஷிகா. அவங்க கேப்டன்ஷிப்பே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் போயிட்டு முத்துக்குமரன் போயிட்டு அதை ஒரு கன்க்ளூஷன் பண்ணி வச்சார். ஸோ இப்போ இந்த வாட்டி இவங்க ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ஹுக் ஸ்டெப் அது என்னதுன்னு எனக்கு புரியல. ஹுக் ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அது என்னென்னு புரியல. ஹுக் ஸ்டெப் போட மாட்டேன்னு சொன்னாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றல இல்லையா கேர்ள்ஸ் டீமு. ஸோ அதே மாதிரி பாய்ஸ் டீமு நாங்களும் அதுக்கு காப்பாற்றணும். அங்கே ஸ்போர்ட்டிவாக ஃபஸ்ட்டு இல்லை கேர்ள்ஸ் டீமில். ஒரு வேளை அங்கே இருந்ததுன்னா இங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் பொதுவாக வந்துட்டு இது வந்துட்டு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நீங்கள் ஹுக் ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா அப்படின்றத சொல்கிறது வந்துட்டு எனக்கு நம்ம பயங்கரமாக ஒரு சைடாக போகிற மாதிரியே தோணுது. இது எப்படின்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு வேளை மேபி உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆஸ் ஆன் ஹோல் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்தளவுக்கு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ண முடியல விஜய் சேதுபதி சாரால் அப்படின்னு தான் எனக்கும். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். ஆன் ஸ்க்ரீனில் நானும் நிறைய படங்கள் பார்த்து சில்லறையாக சதற விட்ருக்கேன் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸு. பட் ஆஸ் அ ஹோஸ்ட் வந்துட்டு எங்கேயோ மிஸ் ஆகுது, என்னமோ ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. உங்கள் ஒப்பீனியன் என்னமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much. See you guys on another video. Bye bye.